ரைட், தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். லார்ட் ஸ்பீக் டு மீ இன் a very special way, லார்ட். ஒரு மனிதனை பார்க்க நாம் வரவில்லை, அவருடைய சத்தத்தை கேட்க வரவில்லை. தேவன் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நிச்சயமாக உங்களோடு கூட இடைப்படுவார். தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம நேசுவே, இந்த பிள்ளைகள் வெயில் மத்தியிலே அநேகர் ஓடோடி வந்திருக்கிறார். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும், இவரோட பேசும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த இடத்துல நீங்கள் வந்து செய்தியை கேட்கும்போது ஒரு காரியத்தை நல்லா அறிந்துக்கோங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இவைகள் எல்லாம் கன்காக்டட் இமேஜினேஷன் ஆஃப் நாட் அ மேன். ரைட்? தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். நியூசிலாண்டுன்னு ஒரு தீவு இருக்கு இல்லையா, அங்க ஏதோ எதேச்சியாக இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ப்ரீடேட்டர்ஸ் எதுவும் இல்லை. இந்த நரிங்க, இந்த நாய் கொதறது, பேர்டை பிடிக்கிறது. அதனால எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா பறவை பறக்கும். அங்கே மட்டும்லாம் பெரிய பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நடந்து போகுது. ரைட்? சில இதில் வீடியோவில் பார்த்தா ஒருத்தர் சொன்னார், அங்கெல்லாம் நடக்காது. ஏன்னு சொன்னீங்கன்னா, எந்த நாயும் துரத்துறது இல்லை. அதை எந்த நாயும் துரத்துறது இல்லை, எந்த நரியும் துரத்தலைன்றனால நடந்தே போது, அது பறக்கிறது இல்லை. ஒரு சாத்தான் ஒருத்தவங்களை துரத்துனா தான் நீங்கள் பறப்பீங்க. ரைட்? உங்களுக்கு நல்ல காரியம் சொல்லுங்க. ஒருத்தர் ஆரம்பத்திலே ஏதோ மாதிரி போறீங்களான்னு. இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. ரைட்? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், நம்முடைய வாழ்க்கையில் வந்து டீ பேக் பாரி இருக்கணும். அந்த டீ பேக் வந்து தண்ணியில் விட்டா இல்லைன்னா பாலில் விட்டால் தான் அது வந்து ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக நம்ம வாழணும். இது ரொம்ப முக்கியமான காரியம். இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, உண்மையாக நீ வந்து நல்லா ஜெபிக்கிற, நல்ல ஆண்டவர் சத்தத்தை கேட்குறாருன்னா, பைபிளில் இருக்க வேர்ட்ஸை கோட் பண்ணி ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இங்கே புதன்கிழமை ஒரு மீட்டிங் நடக்குது. அது ஒரு டேப் பண்ணி ஒரு நாள் கேட்டு பாருங்க. பொறிஞ்சு தள்ளுறாங்க. ஒரு 10 நிமிஷம் பேருக்குள்ள இப்போ 20 வசனம் சொல்கிறாங்க. இப்படி சொன்னீங்களா ஆண்டவர், இப்படி சொன்னீங்களா ஆண்டவர், இதை சொன்னீங்களா, இப்படி செய்யுங்கன்னு. 4 காரியம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல் காரியம் என்னன்னா, பலத்தினாலும் அல்ல, சொல்லுங்களேன், அட்லீஸ்ட் பராக்கிரமத்தினாலும் அல்ல. தேவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ரைட்? அது எப்படி வந்தது மட்டும் சொல்றேன். அடுத்தது, அற்பமான ஆரம்ப நாளை யாரா செட்டை பண்ண முடியும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். அடுத்தது, காரியம் மாறுதலாய் முடியும். இதெல்லாம் சொல்லணும். ஆண்டவரை நீங்கள் காரியம் முடிச்சுடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா கூனி குறுகி போயிட்டானா சாத்தான் வந்து முதல்ல ஏறுவான். நான் வந்து என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, உங்ககிட்ட இந்த சகரியான்றது ரொம்ப நல்ல புக்கு. அதில் முதல் 4 சாப்டர்ஸ் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து பைபிள் ஸ்டடியில் இதில் நீங்கள் எப்படி ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொல்ல போகிறேன். 15 நிமிஷம். அப்புறம் உங்கள் பிரச்சனைக்கு நான் சொல்ல போகிறேன் இல்லையா. பிரச்சனை நம்ம சொல்லிட்டேன் இல்லையா, எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. ஒருத்தருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள். அதனால் எல்லா பிரச்சனையும் காட்ட நம்ம ஆண்டவர் பெரியவர். அதை நீங்கள் ரெண்டாவது, எனக்காக ஒரு மனுஷன் ஏதாவது செய்கிறானா அவனுக்காக நான் காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கார். செருபாபேலுக்கு சொல்லப்படும் தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். சகரியா 4:6-7 ஆகும். பெரிய பர்வதமே, நீ எம்மதம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாய் மாறுவாய். தலைக்கல்லவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக ஆர்ப்பரிப்பார்கள். செருபாபேல் என்னுடைய அஸ்திபாரம் போட்டது, அவரே அதை முடிக்கும். அற்பமான ஆரம்ப நாளை யாரை செட்டை பண்ண முடியும்? சரி, இப்போ என்ன பேக்ரவுண்ட் சொல்றேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, இது ரெபுடேஷனாக இருக்கட்டும், சேரல நல்லது. இந்த செருபாபேல்னு சொல்கிறவன் தளம் போட்டான். நான் ஆலயத்தை கட்ட போகிறான். எல்லாரும் அவனை அடிச்சு துரத்திட்டாங்க, போயிட்டான். 16 வருஷம் கழிச்சு ஆண்டவர் ஏசாயா மூலம் சொன்ன மாதிரி கோரேஸ்னு ஒரு ராஜா வரான். அவன் சொல்கிறான், யார் அந்த எபிரேயர் பசங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் துரத்தி விடியா கலர் வர மாதிரி இருக்காங்க. 50,000 பேர் போயிட்டாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான், இந்த செருபாபேலுக்கெல்லாம் வந்து காசுலாம் கொடுத்து நீங்களா போய் ஆலயத்தை கட்டுங்கன்றதுக்காக போகிறான். அவன் கூட இருந்த ஆள் வந்து சகரியா. இந்த சகரியாவும் அவனுமா சேர்ந்து போய் கட்டுறாங்க. அப்போது இதில் என்ன பாருங்க, ஒரு காரியம் அவர் சொல்லியிருக்கிறாரு, செருபாபேலின் கையில் ஆசீர்வாதம் போட்டதை தான் முடிக்கும். ரைட்? அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, எல்லா ஊழியம் நீ வந்து சபையை கட்டி எழுப்பினாலும் ஒரு ஒரு பர்வதம் இருக்கும். சம் ப்ராப்ளம் வில் பி தேர். ப்ராப்ளமே இல்லாத வந்து உனக்கு ஊழியம் செய்யறதுன்னா அவன் வீட்டில் ஊழியம் செய்திருவான் இல்லையா. ஆண்டவர் இவங்ககிட்ட என்ன பேசியிருக்கணும், சித்தம் என்னன்னு தெரியணும், ஆண்டவருடைய லக்கு என்னன்னு தெரியணும். சரி. அப்போ வந்து இது வந்து பிசிக்கல் மவுண்டன் கிடையாது, ஆனால் ஊழிய பாதையிலே வருகிறது. அவனுக்கு 3 விதத்திலே அவனுக்கு இது இருந்தது, பிரச்சனை இருந்தது. முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா, யாரும் அவனை நம்பலை.
நம்பர் 2 பாருங்க. 2வது என்னன்னா, யார் கட்டணும்? இது வரைக்கும் எல்லாம் நெகேமியா காலத்துல எல்லா காலத்திலையும் கட்டியிருக்காங்க, மோசே காலத்துல கட்டின. நீங்க வெள்ளியம் பொண்ணு கொண்டு வாங்க, மக்கள் உற்சாகமாக கட்டணும்னா உற்சாகம் இல்லை. நீங்க ஒரே ஒரு ஊழியத்தை வந்து ஒரே ஆள் எப்படி கட்டுறது? முதல்ல என்ன சொன்னேன்? முதலாவதாக நம்பவில்லை, 2வதாக அவர்கள் உற்சாகமா இல்லை, 3வது என்ன சொல்றாங்க? அவர்கள் சோம்பேறிகளாய் இருந்து தங்கள் வீட்டை, சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்க, கரெக்டா இருப்பான், பெரிய விசுவாசியமா இருப்பான், அவனை ஒன்றும் செய்ய மாட்டான், தங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிச்சுன்னு இருப்பான். என்ன பது பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்ச நீங்க ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இது 3 காரியங்கள் இருக்கு. அப்போ உன் வாழ்க்கையில 3 விதமான பர்வதங்கள் இருக்கலாம், ரைட்? அதை வந்து உனக்கு வர காரியம்தான், ரைட்? அப்போ இதுல என்ன காரியம் ஆண்டவர், என்னென்ன காரியங்கள் இதுல வரும்னு சொன்னா ஆண்டவர் சில காரியங்கள் சொல்றாரு. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. உன்னுடைய ஊழிய பாதையில ஒரு எதிரி இருப்பான். எலியாவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசபேல் இருந்தான் இல்லையா? இந்த ஏசபேல் அவனை வாழவே விடல கடைசி வரைக்கும். அவன் கடைசியில ஏசபேல் தான் முன்ன செத்தா. ஏன் எலியா வந்து அதுக்கப்புறம் ஊழியம் செய்துட்டு அவன் சாவாதே போயிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டினி ஹெல்ப்பரை கொடுப்பார், மென்டாரை. தீமோத்தேயு நல்லா ஊழியம் செய்தான்னு சொல்றாங்க, பட் அதெல்லாம் பைபிள் இல்லை. அவனுக்கு ஒரு மென்டார் கொடுத்தாரு, அவர் பவுல் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சில வேளைகளிலே தேவதூதர்களை கூட அனுப்பலாம். என் உலகத்தில் நடந்திருக்கு. சில வேளைகளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். எக்ஸாம்பிள், பேதுருக்கு வந்து அவனை சிறையில் போட்ட போது தேவதூதன் தான் வந்தான் இல்லையா? அவர் வெளிச்சம் வந்தது. அதே மாதிரி தான் பவுலுக்கும் சீலாக்கும். சில வேளைகளில் நேச்சர் கூட ஹெல்ப் பண்ணுவான். அவர் சொல்றாரு, எப்பா இந்த 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 கானானியரை பற்றி பயப்படாத, வண்டுகளையும் குளவிகளையும் அனுப்பி கடிப்பேன் அவங்கள. அப்போ உனக்கு என்ன காரியங்களை நீ செய்யணும்னு நினைச்சிருக்கியா, ரைட்? அந்த காரியங்களை தேவன் நிச்சயமா செய்வார். உன்னுடைய எல்லா பர்வதம் நீங்கி போகும். ராமன் சொல்லுங்க. ஜப்பான் தேசத்துல இந்த கதை சொல்லியிருக்கேன். ஜப்பான் தேசத்திலே ஒரு அமெரிக்கன் லேடி வந்து அங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுருந்தாங்க. ரொம்ப குளிரான பிரதேசம். அந்த இடத்துல அந்த அந்த ஆர்ஃபனேஜ்க்கு ஜஸ்ட் பின்னால் ஒரு பெரிய மவுண்ட் இருந்தது. அதனால் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வெளிச்சமே வராது. அதனால் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாரும் அது டிபி வந்திருக்கு, அதனால் வெளிச்சம் வர மாதிரி ஒரு இடத்துக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க. அப்போ டெய்லி இந்த பிள்ளைங்களை ஜோமனை சொல்லுவாராம், ரிமூவ் திஸ் மவுண்டன் லார்ட். அப்போ ஒரு நாள் போயிட்டாங்களாம். அவங்க போயிட்டு பணம்லாம் கொஞ்சம் சேகரிச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு வந்த உடனே ஏர்போர்ட்டில் ஒரு ஆள் சொன்னான்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, அங்கே போனோம், பின்னால் கூட மவுண்டன் இருக்குது. மவுண்டன்லாம் இல்லைம்மா, ஆர்ஃபனேஜ் இருக்குது, எனக்கு தெரியாது. இல்லைப்பா நான் அங்கேருந்து தான் வந்தேன். இல்லைம்மா இப்போ வாம்மா, இதுலம்மா அதுதான் இருக்கு. வந்து பார்த்தா உண்மையாலே மவுண்டனை காணுமா. இந்தமா போனாங்க. ஜப்பான் தேசத்தில் தெரியல, அந்த லேண்ட் வேணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு புல்டோசரை கொண்டாந்து தரமட்டம் மாற்றிட்டு போயிட்டாங்களா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் வந்து பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? ஆனால் ஒரே ஒரு காரியம், இதை நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கணும், கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கணும். எங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் இருந்ததோ, தாவீதுடைய இருந்தது, யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்தது, நெகேமியா கூட இருந்தது, எலியாவுடன் கர்த்தரோட இருந்தது, வண்டியை காட்டில் ஓடினான். கர்த்தருடைய கரம் இல்லாத நீ ஏதாவது ஹியூமன் ஃபார்மை செய்தீங்கன்னா அது வந்து வாழ்க்கையில் எந்த விதமான காரியங்களும் முடியாது. சரி, இப்போ என்ன சொல்லுது? செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான்றது. இந்த செருபாபேல்ன்றவன் டேவிடோடைய லீனியாலஜியில் வந்தான். அந்த இடத்துல தான் ஜீசஸ் வர போறாரு. இவன் ப்ராஃபட்டிக்கலா சொல்றான், இந்த எல்லாராலும் வெறுக்கத்தட்ட கல், தலைக்கல் ஜீசஸ்ன்னு சொல்றான். இதை குறித்து நீங்க நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க. லூக்கா 20:17 வாசித்து பாருங்க. வீடு கட்டுகள் ஆகாது என்ற கல் தலைக்கு முளைக்கண்டாள். அப்போ இவன் என்ன சொல்றான்? அப்பொழுது இவன் அந்த கல்லை எட்டு வருவாங்களாம், எல்லாம் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய கிருபை இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அது ஃபேவரா இருந்தாலும், ஊழியமான தனிப்பட்ட வாழ்க்கையில. ஏன்னா கிருபைன்றது அன்மெரிட்டட் லவ் அண்ட் கிரேஸ். இதுக்கு நீ எதுவும் பைசா கொடுக்கல இல்லையா? தேவன் கிருபையாய் உனக்கு இறங்கி சில காரியங்கள் செய்யறானாக்கா. அப்போ இன்னைக்கு நம்ம மீட் கடைசியில் இருந்த போது உங்ககிட்ட நான் கேட்க போறேன், டெல் யுவர் மவுண்டன். தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊழிய பாதையிலே நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற ஊழியத்திலே தடை என்ன இருக்குதோ, ரைட், அந்த தடையை நான் உடைத்து நான் சொல்ல போகிறேன். அந்த பர்வதமாக இருக்கிறது தரைமட்டமாய் மாறிடும். உண்மையாக ஜினைனா சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு எதிர்பார்க்கல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம்.
பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும். அதாவது நீ வாட் எவர் யூ டூ ஃபார் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் கிங்டம் உன்னுடைய சொந்த நாசக்தியிலே செய்யறதில்லை. ரைட்? அது ஆண்டவர் உனக்கு பல விதத்தில் உதவி செய்வார், ஒத்தாசை அனுப்புவார். ஆனால் நீ அப்படியே ஜவு மாதிரி இழுத்துடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா இது வந்தாங்க அது கடைசியில் வயசெல்லாம் ஆயிடுச்சு பிரதர், இனிமேல் நான் ஜெபிக்கிற ஊழியம் செய்துக்கிறேன்வாங்க. அடாப்பாவி. ரைட்? அப்படியே கூடாது. சரி, இப்போ நம்ம செய்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இவ்வளோ நேரம் என்ன பிரதர் பண்ணீங்கன்னு கேட்காதீங்க. ரைட்? அது உங்கள் ஊழிய பாதையில். இப்போது பிரச்சனை, தலைக்கல், பர்வதங்கள் எல்லா வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை யாருமே மாற்ற முடியாது பிரதர், ஆண்டவராலே ஆகும். ரைட்? அதனால நான் ஊழியத்தை ஆரம்பித்து நிறுத்திட்டேன் பிரதர். பயப்படாது, அற்பமான ஆரம்ப நாளை நீ அசட்டா பண்ணாத, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். பர்வதம்லாம் நீங்கி போயிடும். தேவதூதர்கள்லாம் ஆர்ப்பரிப்பாங்களாம், கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக. இந்த அம்மா ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா நொண்டி சாக்கு சொல்லக்கூடாது இல்லையா? அதான் சொல்ல வரேன். சரி, இப்போ நம்ம அதுலேருந்து லிங்க் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையில் எதுவுமே நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னா உனக்கு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். ரைட்? இதை பற்றி நம்ம ரொம்ப பேசிட்டோம், அதனால் அடிக்கடி பேச விரும்பலை. பாசிட்டிவ் திங்கிங்காக இதை என்னால் செய்ய முடியும், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை நீங்கும், இந்த திருமண தடைக்கு நீங்கி போகும், குழந்தை பிறகு நீங்கி போயிடும், ஃபைனான்ஷியல் நீங்கி போனா நீ திங்க் பண்ணும். நீ இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் பிரதர், நீங்களுக்கு உங்கள்கிட்ட சும்மா கொடுக்குறேன் ரிக்வெஸ்ட்னு சொல்லாத. ஆண்டவரால் முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் சிந்தை தான் பேச்சாக மாறுகிறது, உன் பேச்சு கிரியையாக மாறும், உன் கிரியை பழக்க வழக்கமாக மாறும், உன் பழக்க வழக்கம் உன் குணாதிசயமாக மாறும். இதில் தான் வெற்றியும் தோல்வியும் உண்டு. Your thinking will become an action. Your action will become your talking. Your talking will become a habit. Your habit will become a character. And in this is your victory and loss. அப்போ முற்போக்கு எண்ணங்கள் இருந்ததுன்னா, என்னால் செய்ய முடியும் செய்ததுன்னா, பலத்தினால் மேல பராக்கத்தில் ஆகும்னு சொல்றது அதுதான். நீ சொல்லணும் ஆண்டவரே என்னால் முடியும்னு சொல்லணும் இல்லையா? அது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். நெகட்டிவ் திங்கிங்ன்றது ரொம்ப நம்மளால முடியாது. ரைட்? ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது அவன் மைண்டில் போட்டு குழப்பின்னு இருப்பான். விசுவாசிக்கிறவன் இன்னாரென்று நீ அறியணும், இது இல்லாத நீ செய்ய முடியாது. ரைட்? நான் விசுவாசிக்கிறோட செய்வார்ப்பான். ரைட்? ஏன்னா அவர் ரெண்டாவது அவர் நான் போகின்ற வழியை அவர் அறிந்திருக்கிறார். புரியுதுங்களா? இந்த ரெண்டு காரியம் தெரிஞ்சாதான் உனக்கு நெகட்டிவ் தாட்ஸே வராது. ரைட்? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இன்னொரு ஊழியத்தையும் கம்பேர் பண்ணாத. துன்மார்க்க நல்லா இருக்கன்னு நினைக்காத. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான காரியம். ரைட்? ஆனால் நல்லா இருக்கான் பிரதர், நான் பார்த்துருக்கேங்க லைஃப்பில், கான் த்ரூ லைஃப். சில பேர் துன்மார்க்கனா இருந்து செத்து போகிறான் பாருங்க, அவன் பிள்ளையெல்லாம் படுற காரியங்கள். ஏன்னா இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். தாவீது சொல்கிறான் இல்லையா, உன் பீடத்தை நான் சுற்றி வரேன். எவையா வரான்? ஒன்றுமே இல்லை சாமியா, நான் சும்மா கை கழுவுறேன். இது எல்லாருக்கும் இருக்கும். முதலாவது இன்னொரு ஊழியத்தை பார்க்காத. இன்னொன்று, ஆண்டவர் எப்பவுமே என்ன காரியங்களை செய்து முடிப்பார்னு நீ பார்க்கணும். நான் உன்னை கொடுத்து நினைத்துக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு கேட்டதுன்னா, God sees everything from his end to the beginning. அதனால தெரிஞ்சுக்கோ, ஆண்டவர் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லதுன்றாரு. அப்போ என்ன ஞானி சொல்றாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆரம்பத்திலே ஆரம்பிச்சு நான் என்னமோ சொன்னார் நினைச்சேன், மக்கள்லாம் ஓடியாருவாங்க நினைச்சேன், நான் மட்டும் தான் பிரதர் இருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில 3 காரியங்கள் சொன்னேன். ரெண்டாவது, சில காரியங்களை ஆண்டவர் உனக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. நான் அதை ஒரு காரியத்தை பார்த்துட்டேங்க. ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஜான் ஜோசப் இல்லையா, அவர் ஃபுல் டைம் சர்வெண்ட் வந்துட்டாரு. முதல்ல ஒரு இதுல இங்கே வேலை செய்துட்டு இருந்தாரு, ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கல் ஸ்டாஃபாக. அப்போதான் நான் கொஞ்சம் இருந்தேன். அப்போ நான் ஒரு சில காரியத்தை பார்த்தேன். என்னைக்கு அவர் ஃபுல் டைமில் இது பண்ணாரோ, அவர் ஒரு நாள் கூட பட்டினி போடல ஆண்டவர். ஆனால் உண்மையாக இருப்பார். உண்மையாக இருப்பார்னா எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்பார். காசு இல்லைன்னா கூட அவர் மீட்டிங் முடிச்சு வந்தால் அந்த காசு எடுக்க மாட்டார். ஜோ பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் தான் எடுப்பார். பட்னி இருந்தால் கூட பரவாயில்ல. நான் பார்த்துருக்கேன் அவருடைய வாழ்க்கையில்
ஒரு வாட்டி நாங்கள்லாம் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம், வண்டியில் எல்லாம் ஏற்றிட்டாங்க, காசு இல்லை, யார்ட்டடா காசு இருந்தாங்க, என்கிட்ட ஒரு 10 ரூபாய், அவர் சொன்னார் 2 ரொட்டி வாங்கிக்கோங்க, அப்படியே கட்சின்னு போகலாம், 3 நாள் அவங்க நல்லா சோறு போட போகிறாங்க, நல்லா அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் வாங்கிடாங்க. எல்லாம் ஏறி உட்காந்துட்டு ஒரு அம்மா ஓடி வராங்க, பெரிய தூக்கினேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வரதா இருந்தது, அதனால் ஒரு 20 பேர் சாப்பிட்ற மாதிரி மட்டன் குருமா செய்தான், அவங்க வரல, அதனால் கொடுத்தாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரொட்டியை தோச்சி சாப்பிட்றான், ரொட்டி அப்படியே இழுக்க தெரியுமா தண்ணியை, அப்படி சாப்பிட்றானுங்க. நான் இதெல்லாம் எனக்கு சொன்னார் ஒரு நாள், நல்லா பெரிய மீட்டிங்லாம் பேசும்போது ஒரு ஒயிட் சஃபாரி போட்டால் நல்லா இருக்காது. அடுத்த நாள் உண்மையாலுமே நான் உட்காந்துருக்கேன், ரீல்லாம் கிடையாது, ஒரு ஆள் வந்து ஒயிட் சஃபாரி எடுத்துமான். அதாவது இது வந்து ஆண்டவரே டிபெண்டாக இருக்கவங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் தருவார் இல்லையா, உன் தேவையிலே அவர் சந்திப்பார். நீ என்னைக்கு அவரை நம்பி நீ காலை வச்சிட்டியோ நிச்சயமாக அவர் உன்னை, அப்போ தேவன் உன் வாழ்க்கையில பெரிய கணிச்சார். இப்போ நம்ம கொஞ்சம் காரியங்களை நல்லா பார்க்க போறோம், நல்லா கவனிங்க. இது வந்து நம்ம செய்திக்குள்ளாக கணிச்சிருக்கோம். ரோமர் 4:18 அது இல்லாதவையிலே இருக்கிறதை போல அவர் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் சந்ததி உள்ளவர்க்குன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனா ஒரு விதமான ஃப்ரூட்ஃபுல்னஸே இல்லை, ரைட்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்ன சொல்றான், என்னுடைய சரீரம் செத்து போச்சுன்றான், ஒய்ஃபுடைய சரீரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லோத் எடுத்து வந்தான். லோத்துனா அர்த்தம் வெயில்னு அர்த்தம். இந்த வேல் போட்டிருந்த வரைக்கும் அவனுக்கு சரியா தெரியல, அந்த வேல் போன உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார், டே டென்ட் உள்ள உட்காராத, வெளியே மேலே பாரு, அதான் உன் பிள்ளைங்க, அதான் அந்த நம்ம என்ன முடியலையே அது மாதிரி தான் போ. அப்போ உன் வாழ்க்கையிலே முதலாவதாக அவன் நிச்சயித்து இருந்தானா என்னன்னு, ஆண்டவர் என் வாழ்க்கையில. ஏன்னா எனக்கு இதுல ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டா, அதனால இஸ்மாயில் வந்துட்டான் இல்லையா. எப்பவுமே பாருங்க, ஒரு பொருள் வந்து டிலே ஆகுதுனால ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவ் நீ செலக்ட் பண்ணினா அங்க வந்து மாட்டிக்கும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, இந்த கானான் தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீங்கன்னு சொல்லி அவங்க தாத்தாங்களுக்கே சொல்லிட்டார். ஆனால் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவன் வந்தப்பட்ட கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்றான். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவன் ப்ராப்ளம், ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ப்ராப்ளம், தண்ணி இல்லைன்றான், இது இல்லைன்றான். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஆண்டவர் உதவி செய்தார். ஒரே ஒரு காரியம், ஏன் அவ்வளோ டிலே ஆச்சுன்றதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு, அவள் கேட்டதெல்லாம் கொடுத்தேன், ஆனால் அவங்கள் ஆத்மாவில இழைப்பை உண்டு பண்ணி அவரை வேற வழியா சுற்றி போக பண்ணி பாதி பேர் மடிந்தார்கள்னு சொல்லிட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார்னு சொன்னா தருவார், ரைட்? நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். ரெண்டாவது நம்முடைய ஜிபிஎஸ் ஜீசஸா இருக்கணும். அந்த காலத்துல ஜிபிஎஸ் வந்து அக்னி சம்பத்தம் மே சம்பத்தில் போனோம், அதனால தான், இல்லைன்னா சுத்தி எங்க வெளியே போயிட்டு இருப்போம். அப்பதான் அவர் எடுத்துட்டு போவார். கடைசியில எங்க உள்ள போறானுங்க, அப்பமே சொல்றான் நான் வெட்டிக்கிளியில் போல இருந்தேன். அப்ப நிச்சயமாக அவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுற தேசம் ஒன்று இருக்கு, அதுல நிச்சயமாக உன்னுடைய சந்ததியார் போவாங்கன்னு சொல்றாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இப்படி சொன்னாரே ஏன் செய்யலன்னு கேட்கறோம். இல்லை சொல்றான், அங்க நாங்க நல்லா இருந்தோம், வெள்ளரிக்காலாம் சாப்பிட்டோங்க. மூணாவதாக ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே உன்னுடைய எதிரியை மடங்கடித்து போடுவார், ரைட்? எப்படின்னா தாவீது சொல்றான் 1 சாமுவேல் 17:44-47 ஈட்டினாலும் அல்ல பலத்தினாலும் அல்ல, ஆண்டவர் டைரக்டா அவனை வந்து காலி பண்ணுவாருன்றான் கோலியாத்தை. இல்ல பட்டயத்தெல்லாம் ஈட்டிலாம் இல்லப்பா, நீ நிந்தித்த தேவனாகிய சேரன் கத்தத்துல வரேன் பார்க்கறான். திஸ் fellow is not circumcised, he has not gone to doctor, but they are all circumcised, காலின்றான். அப்போ உன் வாழ்க்கையில உன் எதிரி வந்து உன்னை கொக்கரிக்கலாம். கப்பர் நகூம்ல ஒரு 100க்கு அதிபதி, இந்த 100க்கு அதிபதி பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரனுக்காக வரான். அவன் விசுவாசம் சோ பிரைட், ஜீசஸ் ஒத்துன்னு பாதி வரை வர சொல்றான், சார் நீங்க வரலன்னா பரவாயில்ல ஒரு வார்த்தை சொல்லணும், ரைட்? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், ரைட்? இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைன்றது இஸ் வெரி பவர்ஃபுல். இந்த வார்த்தையை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா நீங்க முன்னேறி செல்ல முடியாது. என்றால்
ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே வார்த்தை இல்லையா. பைபிள் ஆரம்பிக்கிறதே எப்படி போடுதுன்னா அது ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு போடுது. சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை தேவனுடைய தீர்க்கதரிசியில வாயில வச்சாரு. அவன் சூரியனை நெல்லுடான நிக்குது, சூரியன் படைச்சது இவர் தான், என் சொல்றான் நிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை மாம்சமான உடனே நமக்குள்ளாக ஜீசஸ் வராரு. விசுவாச வார்த்தைகளை அறிக்கணுங்க. அது தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். சர்ச்சில் யாராவது வராங்க, உடம்பு சரியில்லைன்னா ஆகும்னு நான் சொல்லேன், அப்படின்லாம் அடிச்சா போட்டுருவான் நம்மள. சொல்லி ஏர்லி ஸ்டேஜஸில் அப்படி சொல்லு. அந்த வார்த்தைகள் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சொல்லும் பொழுது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் நீ சொல்கிற காரியங்களை அவர் நிர்ணயிப்பாராம். அவர் சொல்லுது வேறும் சொல்லுது, என்னுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நான் சிறப்படுத்துவேன்றார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீ சொல்கிறது தப்பா? எலிசா சொல்கிறான், நாளைக்கு இந்நேரத்தில் எல்லாம் சரியானு சொல்லி வீட்டில் போய் பட்டு தூங்கிட்டாங்க. ஜீசஸ் என்ன பண்ணாரு? ஐயோ தலை சொரியோடு என் தாள் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, நாளைக்கு வரலான்னு என் பேர் கட்டுப்படுன்னு சொல்லல. அடுத்த நிமிஷம் அவர் ஆரம்பிச்சிட்டாரு, குட் ஃப்ரைடே போயிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நாள் அதே நேரத்தில் முடிஞ்சுதா இல்லையா? அது நீங்கள் ஒரு ஃபேத் பேஸ்டு டீச்சிங்லாம் கேட்கும்போது இதை நடைமுறைப்படுத்தணும் வாழ்க்கையில். இது இட்ஸ் நாட் அ வெரி பிக் திங். லைக் நடக்குன்னு சொல்லிட்டு போங்களேன். நடக்கலையா பிரதர், இன்னொரு வாரம் நான் என்கிட்ட நான் ஜோ பண்ணி பார்க்குறேன்னு சொல்லுங்கள். தப்பிச்சு போகிறது கூட வழி சொல்கிறேன் உங்களுக்கு, ரைட்? அப்போது இது ரொம்ப முக்கியம். வார்த்தைன்றது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நல்லா வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 55:11, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையா திரும்பாமல் நான் விரும்புகிற செய்து அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீ உண்மையாலுமே உணர்ந்து உள்ளத்துலேருந்து இது நடக்கும்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நானே செய்து முடிச்சிடுறேன்டார். நீ அதுக்காக போய்ட்டு ஐயோ ஆண்டவரே சொல்லிட்டாங்க, ஆண்டவரே இல்லை நான் திட்டுவானே ஃபோனில், ரைட்? இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும், நிறுத்துறானா நின்றுடும், ரைட்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத காரியங்களையும் செய்வார். செய்வார்னா செய்வார். ஆமென் சொல்லுங்களேன், ரைட்? அப்போ ஆண்டவர் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருளை வெளிச்சமாக்கியிருக்கார் இல்லையா? டார்க்னஸ் இன்டு லைட், நத்திங் இன்டு சம்திங், ரைட்? வேல்யூலெஸ் பீப்புள் ஹேவ் மேட் வித் ஃபுல் ஆஃப் வேல்யூஸ், ரைட்? எத்தன் உத்தமன், ரைட்? எத்தன் என்னை உத்தமனாக்க, ரைட்? Your test will become a testimony. Your mess will become a message, right? ஒரு அந்நியன் நான் சொல்றான், இன்னைக்கு யூதர்லாம் சாவடிச்சாரான்னு சொல்றான், அதே நாளில் அவன் சாவுறான். இதுதான் காரியம் மாறுதலாய் முடியுது. இதை ஆண்டவர் உனக்கு செய்வார். நீ நல்லா விசுவாசிக்கணும். இல்லாட்டாக்கா உங்கள் வாழ்க்கையில். அப்போ நம்ம வீட்டில் சில காரியங்கள் நான் சொன்னேன். எப்பொழுதும் உங்கள் வீட்டில் அட்மாஸ்பியர் நல்லா கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் வச்சுக்கோங்க. அதனால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அது நீங்கள் பாட் போடாதீங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? உனக்கு எது பிடிக்குதோ அது போடு. அட்மாஸ்பியர் நல்லா வச்சுக்கோ. ஏன்னா அட்மாஸ்பியர் சரியில்லைன்னா சரி ஈஸியாக வரும் உள்ளுக்குள்ளே. இரண்டாவது, இது எல்லாம் நிச்சயமாக சில காரியங்கள் ஆண்டவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? வியாதியாக இருந்தாலும் சரி. கடைசியில் அந்த 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 ஆள் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர்ன்றான். அவன் வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் சொல்ல மாட்டான். அப்போ வேர்ட் ஆஃப் த காட் ரொம்ப பவர்ஃபுல்லு. யூ ஆர் அனாயிண்டட் அண்ட் யூ ஆர் ஹேவ் ஃபேத் இன் காட். யுவர் வேர்ட் இஸ் ஈக்குவலி பவர்ஃபுல் ஆஸ் தட் ஆஃப் ஜீசஸ். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக மகிமையின் நம்பிக்கையாக இருக்காரு. அப்போ நான் ஏங்க ரீலு திருச்சி விடுறதெல்லாம் அப்போ சொல்லணும்? இல்லை எங்க ஜீசஸ் செய்வாரியா? போயா நிச்சயமாக செய்வார். அவர் பெரியவராக இருக்கிறார் இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம். நல்லா கவனிங்க. இப்போ நான் முடிக்க போகிறேன். ஒரு கப்பல் பயங்கரமாக அடிபட்டு இருக்குது புயலில். அப்போது கீழ்த்தளத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், ரைட்? அவன் அனாயிண்டட், அவன் பேர் பவுல். மேல்தளத்தில் மார்மில் இருந்து டேரக்ஷன் கொடுத்துன்னு இருக்கான். தேவதூதர் க்ளீனாக இறங்கி அனாயிண்டட் வரான். டே நீ இருக்கிறல்ல, இந்த உன்னால் யாரும் சாக மாட்டாங்க, நீ போய் சொல்லு. நான் மேலே போய் சொல்கிறான், நீ சாப்பிடுங்க. ஜீசஸ் சொல்லிட்டாரு, இது மாதிரி ஒன்றும் சாகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்பாயிண்டட் கீழே தண்ணி அனாயிண்டடை உயர்த்தினார். நீ கூட அப்படின்னு நினச்சின்னு இருக்கலாம். என்னையா நான் யார் அப்பாயிண்டட் யார் அனாயிண்டட்னே தெரியலையே. டோன்ட் வரி, ஹி வில் லிஃப்ட் யூ.
அப்போது கடைசியில் சொல்கிறாரு, கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன முடியுதுன்னா, அவன் நிமித்தமாக ஒருத்தன் கூட சாவலியாம். கப்பல் சேதம் வந்தது, ஆனால் எல்லாம் வந்து செய்யலை. சரி, இப்போ 2 காரியம் சொல்ல நல்லா கவனிச்சுவாங்க. Whenever God promises you something, He begins to act without waiting for the next move. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய மகனை பலி சொன்னாரு, வீட்டில் என்னைக்கு கிளம்புனானோ அதே நாளில் ஒரு ஆடை கொண்டாந்து அங்கே கட்டிட்டார். இவன் வந்து கட்ட ஆரம்பித்த உடனே ஒரு தேர்தல் வந்தேன் இந்தாங்க. அதான் இன்னைக்கு கொண்டாடுறாங்க இல்லையா, பக்ரீத் கொண்டாடுறது அதுதான். ரைட். எகிப்திலே பஞ்சம் வருவதற்கு முன்பாக ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, யோசேப்பை அனுப்பிச்சிட்டாரு. ஒரு கசந்த மாறாக்கு ஒரு மரம் வெட்டுறதுக்கு முன்னால 20 வருஷம் முன்னாலே ஒரு மரத்தை கொண்டாந்து நட்டிட்டாரு. இந்த பசங்க வரட்டும், அப்போ தான் மரமாகும், வெட்டிக்கலான்னு சொல்லி. எஸ்ஸரை வந்து உள்ளே கொண்டு நினைக்கும் போது வசதியை தூக்கி வச்சிட்டார். ஒரு ஆமன் சொல்லுங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறீங்க இன்னைக்கு, எல்லாம் சூடு ஜாஸ்தியாக என்னன்னு தெரியல. ரைட். அப்போ உனக்கு வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்போது he has started moving the things. அது என்ன காரியமாக இருந்தது, நத்திங் இஸ் இம்பாசிபிள் இல்லையா, எந்த காரியமாக இருந்தாலும். ரைட். அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற சில காரியங்கள் நடக்கலை. ஆனால் ஒரு மேக்சினில் கூட எழுதியிருக்கோம். அது என்னன்னா, யோசேப்பு ஒரு நாள் தாடி வச்சுன்னு ஏஞ்சான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதே நாளில் சாயங்காலம் ஒரு பெரிய அரண்மனையில் உட்காந்துருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே நாள் தான். காலையில் அவன் நினச்சிருப்பானா, தப்பா செய்யாத தப்புக்கு வந்துட்டாரு. தாவீது ஆடு மேய்ச்சிருந்தாங்க, அவங்க அப்பா கூப்பிட்டாரு, டேய் கொரியர், நான் ராஜான்னு சொல்லியிருக்காரியா, கொரியர் நீ வா, எடுத்துன்னு போய் உங்கள் அண்ணனுக்கு பால் கட்டி கொடுத்துருவானா. அவன் போனான், மேய்ப்பனா போகிறான். கட்சியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவனை வந்து மருமகன் ஆகிட்டார் ராஜா, ஹையஸ்ட் ரேங்க். ரைட். அதே மாதிரி அன்னாள் எத்தனையோ நாள் வேண்டுனா ஏதோ ஒரு நாள் அவளுக்கு கிளிக் ஆயிடுச்சு. அவள் சொல்கிற அந்நாள் அதற்கு பின்பாக துக்கமுகமாக இருக்கவில்லை. ஒரு நாள் வரும் உன் வாழ்க்கையில், அன்றைக்கு நாளைக்கு காலையில் நீ அப்படியே நொந்து தான் ஆஃபீஸ்க்கு போவேன். வரும்போது ஆண்டவர் எல்லா கருத்தையும் முடிச்சுட்டு வரணும் உனக்காக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்புறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் காலையில் ஒரு ஈனமான ஜாப், அவங்க அப்பா அந்த காலத்தில் கழுதெல்லாம் காஸ்ட்லியானு தெரில, கழுதை கொஞ்சம் தேடினு வாடான்னு சொல்லிட்டு புளிசோறு கட்டி அனுப்புறாரு அவனை. திரும்பி வரும்போது அவன் ராஜாவாக வரான். அப்போது ஆண்டவர் வந்து ஒரு காரியம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நம்மளாம் அவசரப்படக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கா இல்லையா, இந்த பட்டர்ஃப்ளை இதில் பியூப்பான ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீ அவசரமாக கட் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கு ரெக்கை இருக்கா, செத்து போயிடும் பட்டர்ஃப்ளை. எத்தனை நாள் வந்து அது தேவையாத நாள் இருக்கும், அந்த நாளில் வந்து திறந்து வந்ததுன்னா ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சி வரும். ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ரைட். அப்போது நீ என்ன பண்ணுன்னா, மனோவான்ற ஒரு ஆளுடைய ஒய்ஃபை அவங்க 2 பேரும் பார்க்க வர்றாரு. ஒய்ஃபு வந்து வில்டர்னஸ் இதில் இருக்கா, வினியாட்டில் இருக்கா, அவர்கிட்ட பேசுகிறாரு. நீ வினியாட்லேருந்து அவன்கிட்ட தான் பேசுவார், உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேச மாட்டார், ஓரம் கட்டிடுவார். நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. இவன் வீட்டில் போய் சொல்கிறா, சார் என்னை வந்து தேவதூதன் பார்த்தாரு. அப்படியா, ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறான். அடுத்த நாள் வந்து திருப்பி அவன் விளையாட்டில் இருக்கும்போது அங்கே தான் போகிறாரு, வர சொல்லி அவங்க. காட் இஸ் நாட் அ ஃபூல். நீ வந்து விளையாட்டில் இல்லைன்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் நீ ஆர் நாட் இன் த கேம் அட் ஆல். ரைட். இன் த கேம் ஆஃப் செஸ், in the end people will close the box putting all the coins together. அந்த மாதிரி தான் நம்ம வேலை. நீ குயினாக இருக்கலாம், கிங்காக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்க ஒரு நாள் மூடிடுவாங்க போட்டு. whether you win for Christ or lose for Christன்றது நீ தான் டிசைட் பண்ணி. ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தால தேவனால ஆவினால் ஆகும். அற்பமான ஆரம்ப நாள் இன்னைக்கு நீங்கள், ஈவன் நவ் இட்ஸ் நாட் டூ லேட். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நீ வந்து ஆண்டவருக்கு காரியம் செய்யும் போது உன்னை அழைச்சிருக்காருன்னா உனக்கு ஹீ வில் விண்டிகேட். நான் உன்னை அழைச்சிருக்கேன், இம்மட்டும் உனக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். ரைட். ஆனால் நிச்சயமாக உன்னை அவர் தாங்கி வழிநடத்துவார். அவர் சொன்ன காரியங்கள் நிச்சயமாக பொய்த்து போவதில்லை. அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மட்டும் நீ மறந்து போவார். தேவன் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எல்லாமே எழுந்திருக்க போகிறோம்.